வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்களும் சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம். உறங்க விடாத மத்திய அரசு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சந்துருடைய கட்டுரை அது. 24 மணி நேரமும் திரையரங்குகள், ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள், மால்கள் செயல்படுவதற்கான ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. அந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது மாறிவிட்ட நம்மளுடைய வாழ்க்கை முறை, அந்த பணி சூழல் கூட இப்போ மாறி இருக்குது. டைமிங் மாறி இருக்குது. குளோபல் டைமிங்கில் வேலை பார்க்குறதெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம். அந்த மாறிவிட்ட பணிச்சூழல், காலச்சூழல் எல்லாரும். இன்னொன்று 24 மணி நேரமும் திறந்து வைப்பதுங்கிறது என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒன்று. இந்த ரெண்டு கோணத்துலேருந்தும் பார்க்கணும். அப்போ மாறிவிட்ட கால சூழலுக்காக இப்படி நாம் இதை மாற்ற போகிறோம் அப்படின்னா 24 மணி நேரம் ஷாப்பிங் ஓகே, அது ஏற்கனவே ஏர்போர்ட்டில் இருக்குது, மற்ற முக்கியமான கேந்திரங்களில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக நாடு பூராவும் இந்த மாதிரி 24 மணி நேரங்களும் மால் திறந்திருக்கலாம், தியேட்டர்ஸ் திறந்திருக்கலாம், மதுபான கடைகள் திறந்திருக்கலாம். அப்படிங்கிறது என்ன மாதிரி இது இருக்கு. அதே மாதிரி பணியும் 24 மணி நேரமும் இருக்குது அப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்பு, இது எல்லாம் பெரிய கேள்விக்குறியாகும். அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான சிஸ்டம் இயங்க போகுதுங்கிறது பிரச்சனை. ஏற்கனவே நாம் பகல் நேரத்திலேயே பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்புகளை கொடுக்குறோம்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இதில் ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்கும்போது இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக திறந்து விடுவது என்ன மாதிரி விளைவை கொடுக்குங்கிறது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக நீங்கள் சுதந்திரம் அடைந்த போது நம்ம சில தொழிலாளர் சட்டங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு முன்பே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தொழிலாளர் சட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி 1947-48 இண்டஸ்ட்ரி டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், தொழில் தகராறு சட்டம், இண்டஸ்ட்ரி ஆக்ட்னு தொடர்ந்து பல சட்டங்களை, தொழிலாளர் நல சட்டங்களை நாம் இயற்றியிருக்கிறோம். அந்த காலகட்டம் வேறு. இன்றைய மாறிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற அந்த பணி, அந்த நேரம், இது மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ ஏதோ இந்தியா முழுமையும் இன்றைக்கு அந்த தாராளமயமாக்கல் கொள்கை வந்த பிறகு, தகவல் தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்ட பிறகு, இப்போ இரவு நேரங்களில் இன்றைக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவில் அங்கே இருக்கிற சில அதனுடைய நேரத்திற்கு ஏற்ற மாதிரி இவர்கள் வேலை செய்ய வேண்டிய சூழல்லாம் இருக்குது. ஆக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய வகையில் சில தொழில் முறைகள் மாறி இருக்கு. இந்த சூழலுக்கு ஏற்ப இதை செய்கிறாங்க. சீனாவில் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நள்ளிரவுகளில் இரவு 1 மணி 2 மணிக்கு வேலையை முடித்துவிட்டு பெண்கள் ஸ்கர்ட் அணிந்து கொண்டு ஆயிரக்கணக்கான பெண்கள், நூற்றுக்கணக்கான பெண்கள் இரவு நேரங்களில் தனியாக சாலைகளில் நடந்து செல்வது ஒரு பக்கம் கேளிக்கைக்கான ஹப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் அது ஒரு பக்கம் நடந்தால் கூட பாதுகாப்பு பற்றி கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் அந்த பெண்கள் நடந்து செல்வதை எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக அந்த சீனா போன்ற கம்யூனிஸ்ட் நாடுகளிலே 24 மணி நேரம் இது போன்ற வணிக வளாகங்களில், இந்த மால்கள்லாம் இந்த மாதிரி 24 மணி நேரம் திறந்து வைக்கிற சூழல். ஏன்னா வேலை நேரம் 24 மணி நேரம் பானுகோம்ஸ் கேட்ட மாதிரி எதை எங்கெங்க திறந்து வைக்கணும் அப்படின்னு இப்ப திரையரங்குகள், ஹோட்டல்கள், வங்கிகள், அலுவலகங்கள் அப்படின்னு சொல்லுகிற போது, வணிக வளாகங்கள்னு சொல்லுகிற போது அதற்கான தேவைகள்லாம் இருக்கா? இப்ப வங்கிகள்ல நீங்க ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணுகிற போது அதற்கான தேவை எங்க இருக்கா? இல்ல அதற்கான பாதுகாப்பு இருக்கா? அதாவது இன்றைய சூழலுக்கு எது தேவையோ, இப்போ வணிக வளாகங்கள்னா அது தேவைன்னா அது நீங்க 24 மணி நேரம் நடத்தலாம், தவறு இல்லை. இப்போ பாதுகாப்பு என்பது எல்லா நேரத்திலையும் கொடுக்கணும், ஒரு அரசு கொடுக்கணும். பகலில் கொடுக்குறப்போ இரவில் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இது இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு அதாவது அங்கே தொழிலாளருடைய உரிமைகளை நசுக்காமல், புறக்கணிக்காமல், காலங்காலமாக போராடி பெற்ற முன்ன வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு, 6 நாளில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னு 48 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கக்கூடாது என்கிற அடிப்படையில் நிறைய சட்டங்கள், பாதுகாப்பு சட்டங்களை நாம் செய்யணும். புதிதாக வருகிற புதிய கடை வணிக நிறுவனங்களுக்கான ஒழுங்குபடுத்து சட்டத்தில் தொழிலாளர் உரிமைகளை பறிக்காமல் இன்றைய மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப அந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டுமானால் வரவேற்கலாம். ஒரு பக்கம் பாலின சமத்துவம் பற்றி பேசுகிறோம். ஆண் பெண் இருவரும் சமம், எல்லா வேலைக்கும் பெண்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோம்.
இன்னொரு புறத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறபோது அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் முரணா இல்ல ரெண்டையும் வேற வேற தளத்துல யோசிக்கலாமா? இல்லை, முரண்கிறது இல்லை. மாறிவிட்ட சூழல், பெண்கள் எல்லாம் வெளியில் வந்தாச்சு, வேலைக்கு போகிறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கான இது வந்து இருக்கணும் இல்லையா? அட்மாஸ்பியருங்கிறது சேஃப்டியை அடிப்படையாக கொண்டது இல்லையா? வெளியில் ஒரு நைட் டைமில் போக முடியல, டாக்ஸி டிரைவர்ஸ் இது பண்ணுறாங்க, இல்லை கேப் டிரைவர்ஸ், இல்லை நிறுவனங்கள் எந்த நிறுவனத்தில் பணி செய்கிறோமோ அந்த நிறுவனத்தால் அனுப்பப்பட்ட கேப் டிரைவர்ஸே தவறாக நடப்பது, இதெல்லாம் வந்து எப்படி செக் பண்ணுறது? அப்போ நீங்கள் ஒரு கேப் டிரைவர்ஸை நீங்கள் வேலைக்கு எடுக்கும்போது அவருடைய பின்னணி, அவருடைய அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து எடுக்கணும். ஆக ஒவ்வொரு கட்டங்களிலும் இந்த பாதுகாப்புங்கிறது முக்கியமான இதாக இருக்குது. ஒரு ஒரு நம்மளுடைய பாப்புலேஷனை இது வச்சுட்டு பெண்களுடைய எம்ப்ளாய்டு விமனோட ரேஷியோ ப்ளஸ் நடக்கிற குற்றங்கள், பாதுகாப்பு குறைபாடுகள்னு வச்சு பார்த்தோன்னா குறைவாக இருக்குதுன்னு ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கலாம். ஆனாலும் கூட இந்த குற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இது பெருகுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல தண்டனைகள் குறைவாக இருக்குது, ஒரு இது லாட்ஜ் பண்ணுறதுக்கு, ஒரு கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்ணுறதுக்கே பிரச்சனையாக இருக்குது, இது எல்லாம் குற்றங்களை பெருக்குவதற்கான அடையாளங்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்தணும். இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதான்னா இல்லை. அப்போ இது எல்லாம் சேர்த்து தான் காம்ப்ரிஹென்சிவாக தான் நம்ம பார்க்கணும். இந்த கட்டுரையில் அவரை எழுப்பியிருக்கிற இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மால்கள், வணிக நிறுவனங்கள், வங்கிகள், திரையரங்குகள் இதையெல்லாம் ரெகுலரைஸ் பண்றதுக்கு மாநில அரசுகள் முயற்சி செய்து வருகிறது. ஆனா இந்த புதிய சட்டம் கொண்டு வந்தா இதனுடைய கட்டுப்பாடுகள் அனைத்துமே மத்திய அரசு கிட்ட போயிடும். அப்படிங்கும்போது இவங்க மாநில அரசுகளுக்கு எந்த விதமான கீழ்ப்படிதலும் இல்லாம இவங்களுடைய வரையறைகளை எதையுமே நீங்க ஒழுங்குபடுத்த முடியாம ஒட்டுமொத்தமாக இந்த சட்டம் கொண்டு வரப்படுமேயானால் அந்த சட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசு தனது சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து இதை நிறைவேற்றலாம். அப்படித்தான் இதை பார்க்கணுமே தவிர இந்தியா முழுமைக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகிறது. மாநில அரசுகள் அந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை திருத்தம் செய்து அந்த மத்திய சட்டத்தில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் மாநில அரசு சட்டத்தில் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம். அது செய்தாலே போதும். அந்த வகையில் இதை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசு முயற்சிக்கலாம். இன்றைய சூழல் இப்போ பெங்களூர் மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்த ஒரு பெண் இரவு நேரத்தில் அந்த நிறுவனம் அமர்த்திய வாடகை காரில் போகிறப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை கூட நீதியரசர் சந்துரு சொல்லியிருக்கிறார். அதுபோல இருக்கிற இடங்களில் அந்த சட்டம், மாநில சட்டமோ மத்திய சட்டமோ, பணியை செய்கிறவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற வகையில் அந்த சட்டம் இருக்குமேயானால், அதே போல காவல் நிலையங்கள், புகார் தெரிவிப்பதற்கான வழிமுறைகள் போன்றவற்றெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்தணும்னா 24 மணி நேரம்ன்றதுல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் பணியாற்றுகிற ஒரு சூழல் வந்ததுனா தான் பாரதி கண்ட கனவு நிறைவேறும். திரு கோபண்ணா கூடிட்டு விஷயம் தான் ஏற்கனவே நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். கர்நாடகாவில் ஒரு மென்பொருள் ஊழியர், பெண் ஊழியர் வந்து போகிற போது அவர் வந்து அந்த கேப் டிரைவராலேயே வந்து டீஸ் பண்ணப்பட்டிருக்கிறாருன்னு குற்றச்சாட்டு வருகிற போது, ஏன் நீங்க இரவு நேரத்துல பெண்ணை பணிக்கு அமர்த்தினீங்க, அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கான்னு கேட்கிற போது மாநில அரசுடைய சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இது வந்து இப்ப நிலுவையில் இருக்கிறது. அப்ப மாநில அரசுகள் தங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு நடைமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கிற போது மத்திய அரசுடைய சட்டம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுதுறது. எனக்கு இதை தாண்டி ஒரு பொதுவான ஒரு கேள்வி இருக்கு. இரவு நேரங்களில் பெண்கள் வேலைக்கு வரக்கூடாது, இல்ல பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு குறைபாடைத்தான் சரி பண்ணணுமே தவிர பெண்களுக்கு வந்து இரவுல வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது சரியில்லை. ஏன்னா பணிங்கிறது மாறி போச்சு, அந்த நேச்சர் ஆஃப் ஜாப்ங்கிறது மாறிடுச்சு. அப்ப நீங்க இந்த டே டைம் ஒர்க்குக்கு மாத்திரம் நீங்க வாங்கன்னா பெண்களுடைய அந்த இயங்குதளத்தை நீங்க வந்து குறைக்கிறீங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள தான் இயங்கணும். அது சரியா வராது. எல்லா பணிகளிலும் பெண்களுக்கும் சம வாய்ப்பு அப்படின்னு நாம பேசும்போது இது இரவு நேர பணியையும் உள்ளடக்கியது தான். அதனால இது மாநில அரசா மத்திய அரசா யாருடைய உரிமை சார்ந்தது, யாருடைய அதிகார வரம்பு சார்ந்ததுங்கிறது தவிர்த்து பெண்களுக்கு வேலை எந்த நேரமும் போகலாம். ஆனா அதுக்கான பாதுகாப்பு சமூகத்துல இருக்கணும். அதோட நீட்சியாவே வைக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, பெரு முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்த சட்டம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அவர் எழுப்புறாரு. ஆமா, ஏன்னா மால்ல கடைகள்லாம் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் அப்படின்னா மால் தவிர்த்து வெளியில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள் அவங்கெல்லாம் திறந்திருப்பாங்க, 24 மணி நேரமும் திறந்திருக்குமா. வங்கிகள் 24 மணி நேரம் இயங்குதுங்கிறதுல அது வரவேற்கத்தக்க ஒரு இதுதான். ஏன்னா சண்டே வந்து கிடையாது, சாட்டர்டே ஆஃப் டே தான். அந்த நாளில் தான் எல்லாருக்கும் பேங்க்கில் வேலை. எல்லாரும் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுத்து, நெட் பேங்கிங் வந்துருந்தாங்க. எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறாங்கங்கிறது, இன்னும் இணையம் வந்து கடைக்கோடி கிராமம் வரை போய் சேராத ஒரு நிலையில் எத்தனை பேர் அதை பயன்படுத்துகிறாங்கங்கிறது ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நேரில் போய் இன் பர்சன் பேங்க்குக்கு போய் டிரான்சாக்ட் பண்ணுற நடைமுறை தான் இருக்குது.
அப்போ அதுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பணியை கொடுக்குறீங்க, உங்களுடைய இதென்ன சர்வீஸ்னா இல்லை. அப்போ 24 மணி நேரம் பேங்க்ஸ் ஒர்க் பண்ணுறதுங்கிறது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரம் வணிக வள இந்த மாதிரியான கடைகள்லாம் இறங்குது அப்படின்னா அப்போ மற்ற கடைகளுக்கான இது என்ன? ஒரே இதுதான். இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்தது, மிகப்பெரிய விளம்பரங்கள், எல்லா தேட்டரையும் எடுத்து நீங்கள் ஆக்குப்பை பண்ணி படத்தை போடும்போது மற்ற படங்கள்லாம் என்ன ஆச்சுங்கிற ஒரு கேள்வி வருது. அதற்கான இடம் எங்கே? அதுகெல்லாம் ஓடுறதுக்கான இடம், அத்தனை தேட்டரையும் ஒரே படம் ஓடுச்சுன்னா அதே நேரத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் வெளியாகி இல்லை அதே நேரத்தில் வெளியாகிற படங்களுக்கான தேட்டர்ஸ் எங்கே போயிருக்கும்? அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய இதுதான் இதுலயும். தலைப்பை ஆரம்பிச்சோம், அந்த தலைப்பிலேயே இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். உறங்க விடாத மத்திய அரசு அப்படின்னு சொல்றாரு. ஒட்டுமொத்தமாக எல்லா நிறுவனங்களையும் 24 மணி நேரம் செயல்படலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த அனுமதி அப்படிங்கிறது உறங்குவதற்கான இந்த உரிமையை பறிப்பதாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வியை அவர் இறுதியாக இந்த கட்டுரையில எழுப்பியிருக்கிறாரு. தேவைக்கு ஏற்ப சில நிறுவனங்கள் செயல்படுகிறது, இப்பவும் சில நிறுவனங்கள் செயல்படுகிறது. அந்த அளவுல இதை விடுறது சரியா, இல்ல சட்டத்தின் மூலமாக எல்லோருக்கும் கடைபிடிப்பதன் மூலமாக இந்த சமூகம் உறங்காததற்கான ஒரு சூழலை? நைட் ஷிஃப்ட், இரவு நேர பணி என்பது பல காலமாக இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் இருந்தது. இப்போ அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஏன்னா இந்த மென்பொருள் துறை வந்த பிறகு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இரவு நேரங்கள்லேயும் இருக்குது, பகல்லையும் இருக்குது. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போர்ட் ட்ரஸ்ட்டு, ரயில்வே, இன்னும் பல துறைகளில் இரவு நேர நைட் ஷிஃப்ட்டு, பகல் ஷிஃப்ட்ன்றது சாதாரண இண்டஸ்ட்ரியில் இல்லை. நம்ம அலுவலகங்களை பற்றி மட்டும் நம்ம யோசிக்கல. எந்த நேரம் வேணாலும் போய் படம் பார்க்கலாம், எந்த நேரம் வேணாலும் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்தே தான் நான் பார்க்க வேண்டியது. இல்லை, அது வந்து நீங்கள் இப்போ இரவு நேரங்களில் பணி சூழல் உருவானா இன்னொரு புறத்தில் இந்த மால்கள், திரையரங்குகள்ன்றது இன்னொரு பக்கம் அது தேவைப்படுகிறது. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணைந்தது. அதை வந்து ஒழுங்குபடுத்தணுமே தவிர அந்த மால் திறப்பதோ திரையரங்குகள் திறப்பதையோ தடுக்கக்கூடாது. ஏன்னா அதை ஒழுங்குபடுத்தணும். அங்கே வந்து பாதுகாப்பு இருக்கணும். அங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு செக்யூரிட்டி, ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் அங்கே உருவாகணுமே தவிர, சூழல் உருவாகணுமே தவிர, மற்றபடி அதெல்லாம் அனுமதிக்கிறது தவறு இல்லை. அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடோடு நாம் வந்து இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி மாறி வருகிற சூழல் வந்து இரவு பகல்லாம் வித்தியாசம் இல்லாமல் ஒரு சூழல் உருவாயிடுது. அந்த சூழலுக்கு ஏற்ப இதை நம்ம செய்யணும். இரவு நேரத்தில் முழிச்சிருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. எவ்வளவு நேரம் வேணாலும் சேட் பண்ணலாம். நான் வீட்டில் உட்காந்து நான் படம் வாங்குறேன். எனக்கு படம் எப்போ தூங்கணும்னு தோணுதோ நான் தூங்குறேன். அந்த அடிப்படையில் நான் எப்போ வேணாலும் ஷாப்பிங் போவதற்கான ஒரு சூழலை அரசாங்கமே ஏற்படுத்துது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல தேவைக்கு ஏற்ப அந்த அலுவலகங்கள் இப்ப செயல்படுற மாதிரியே இப்பவும் இனிமேலும் செயல்படட்டும், அந்த அலுவலகங்களை நம்ம அப்படியே விட்டலாம், அது ஒரு சட்டம் கொண்டு வந்து எல்லோருக்கும் கடை விதிக்க வேண்டாம், ஒரு சோஷியல் அண்ட்ரஸ்ட் இதை கிரியேட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். சோஷியல் அண்ட்ரஸ்ட் எல்லாம் இது கிரியேட் பண்ணதுன்னா சொசைட்டி மேல தான் தவறு, இல்ல அரசாங்கத்தின் பாதுகாப்பு குறைபாடு தான் தவறு. ஒரு தேவை கருதி தான் ஒரு இது உருவாகுது. அதனால 24 மணி நேரமும் திறந்து வைப்பதுன்னா நான் அதில் பாசிட்டிவாக பார்க்குற விஷயம் என்னன்னா வேலை வாய்ப்பு கூடும். ஷிஃப்டிங் முறையில் வரும்போது டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டுங்கும்போது நைட் ஷிஃப்ட் ஸ்டாஃப் அதே அளவு டபுள் த நம்பர்ஸ் வரலாம். அது ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அடுத்தாப்புல இந்த மாதிரி 24 மணி நேரமும் நீங்கள் உறங்க விடாத அரசுனா, அரசு உறங்க விடாமல், இது தனி மனித டிசிப்ளின் தான். நான் ஒரு இது விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு அந்த இடத்துல எல்லாம் அவைலபிளாக இருக்கணும். அந்த அவைலபிலிட்டியை கொடுக்க வேண்டிய, நிர்வாகத்தை கொடுக்க வேண்டியதுதான் அரசோட வேலை. வேலை வாய்ப்பு கூடுங்கிறதும் எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல. ஏன்னா இப்பவே சில நிறுவனங்கள்ல 12 மணி நேரம் வேலைங்கிற போது அதை 2 ஷிஃப்ட் ஆக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? அதை நம்ம தெளிவா சொல்லிட முடியாது. 24 மணி நேரம் ஒரே மனிதர் வேலை பார்க்க போறாரா? ரெண்டு ஷிஃப்டாவே பிரிச்சிருக்கிறதுனால ஒரு சூழலும் இருக்கு. 2 ஷிஃப்டாக பிரிஞ்சிருக்கும். அப்போ ஒன்று பணி நேரம் குறையும், இல்லைன்னா நம்பர்ஸ் கூடும். இந்த மாதிரி 2 இதில் பார்க்கலாம். அது நம்ம வந்தால் தான் தெரியும். ஆனால் ஒரு தேவை 24 மணி நேரம் இருக்குது, நான் மிட் நைட்டில் போய் 2 மணிக்கு போய் தான் நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னா அது என்னுடைய தேவை, சூழ்நிலை, அதை தேவையை பொறுத்தது. அதில் வந்து அரசு வந்து அதை அவைலபிலிட்டியை கிரியேட் பண்ண வேண்டியது ஒரு அரசோட நிர்வாகத்தோட வேலை. ஆனால் நான் 2 மணிக்கு போகணுமா, இல்லை தூங்கி நல்ல என்னுடைய தூக்கத்தை குறைபாடு இல்லாமல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டே டைமில் நான் போய் சொல்லணும். இது தனி மனிதன். இந்த தனி மனித டிசிப்ளினுக்கும் அரசுக்கும் அந்த எப்போவுமே அந்த கோடு ஒன்று உண்டு. அந்த கோடை நாம் வந்து மறந்துடுறோம். எப்போவுமே அரசு தான் நம்மளை கைட் பண்ணணும். கைட் பண்ணுவது அரசோட வேலை இல்லை. அவைலபிலிட்டியை கிரியேட் பண்ணி இதெல்லாம் இருக்குது, அதை சிறந்த முறையில் நிர்வாகம் செய்து பாதுகாப்பையும் கொடுப்பது தான் ஒரு அரசோட வேலை. மற்ற இதெல்லாம் நாம தான், தனி மனிதர்கள் தான் அதை வந்து டிசைட் பண்ணி சரியா பயன்படுத்திக்கணும். ஜாதி அரசியலை புறக்கணித்து வளர்ச்சிக்கு ஆதரவு அளியுங்கள் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு சொல்லியிருக்காரு? சொந்த கட்சிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா, இல்ல ஜாதி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்களா? யாருக்கு சொல்லியிருக்கதா பார்க்கலாம். பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய அதனுடைய அமைப்பு, செயல்பாடுகள் வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்பாடு இருக்கிறதான்னு முதல்ல பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து எப்பொழுதுமே வந்து ஜாதி அரசியலை விட மதவாத அரசியலை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு இயக்கமாகத்தான் இருக்குது. அதுக்கு நீண்ட அரசியல் பின்னணி இருக்குது. அது வளர்ந்த விதம்,
அதற்கு முன்பு அது வளர்க்கப்பட்ட விதம் எல்லாம் பார்க்குறப்போ அதுக்கு ஒரு அந்த மதவாத அரசியலில் தான் அது வளர்ந்து வருது. இப்போ வந்து அந்த கட்சியில் பல நேரங்களில் இப்போ வந்து இந்த தயா சங்கர் என்கிற ஒரு பாஜக உத்தரப்பிரதேச மாநில துணைத் தலைவர் பேசிய பேச்சு, அதெல்லாம் மைண்ட் செட் ஆஃப் தி பிஜேபி. அதனுடைய சிந்தனை, அதனுடைய உணர்வுகள் எல்லாமே வந்து மேல் ஜாதி அரசியல், மதவாத அரசியல், இந்த அடிப்படையில் வளர்ந்த இயக்கம். ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக செயல்பட்டு அதன் மூலமாக இந்தியாவிலே அரசியல் ஆதாயம் தேடி ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி வந்து பாஜக. இன்னைக்கு கூட 283 பேர் அந்த கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. மக்களவையில் ஒருவர் கூட இஸ்லாமிய சமுதாயத்தினரோ அல்லது கிறிஸ்துவ சமுதாயத்தினரோ இல்லை, சிறுபான்மை இல்லை. இப்படியெல்லாம் வந்து இந்த இந்திய ஜனநாயகத்தில் இப்படி ஒரு ஆளுங்கட்சி வந்து இருப்பது எல்லோருக்கும் ஒரு விந்தையாக, அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சியை பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க, பார்சி இருப்பாங்க, எல்லா ஜாதி, எல்லா மதம், எல்லா மொழி, எல்லா இனம் எல்லாமே இருக்கும் அந்த கட்சியில். ஒரு அகில இந்திய காங்கிரஸ் மாநாடுன்னா இந்தியாவில் என்ன மொழி இருக்கோ, எத்தனை மதம் இருக்கோ அவ்வளவு பேரும் அதில் கலந்துக்குவோம். எல்லாரும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு இந்த நாட்டை வளர்த்தெடுக்க நாங்கள் பாடுபட்டோம். நீங்க பிரதிநிதித்துவம் பத்தி பேசுறதே மத அரசியல, ஜாதி அரசியல தூண்டுற விதமா இல்லையா? இப்படி எல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்றதே நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த கட்சி வந்து இன்க்ளூசிவா இருக்கணும். எல்லா மதம், எல்லா ஜாதிக்கும் ஒரு இன்க்ளூசிவா உள்வாங்கக்கூடிய அமைப்பாக பாஜக இருக்கணும். அப்படி இல்லை, மேல ஒரு 2-3 பேரை இஸ்லாமியர்களை வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் யாரையும் வரவிடாமல் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட அவங்க 20-22% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அந்த 81 பேர்ல 77 பேர் பாஜக ஜெயிச்சாங்க. ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. அதே போல இன்னைக்கு இருக்கிற நிலை அது. ஆனா இன்னைக்கு அவர் என்ன பேசியிருக்காரு பாருங்க, முரண்பாடு பாருங்க. நவீன இந்தியாவை உருவாக்க துறவிகள் பாடுபட வேணும்னு சொல்லிட்டு இந்த கோரக்பூர் தொகுதியில் முன்னாள் எம்பி அயோத்தி ராம ஜென்மபூமி இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்ட மறைந்த இந்துத்துவா தலைவரான யோகி ஆதித்யநாத்தின் உருவச்சிலையை திறந்திருக்கிறார். ஒரு இந்துத்துவா தலைவருடைய அயோத்தியில ராமர் கோயிலை சட்டவிரோதமாக கட்ட வேண்டும் என்று அதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு மதவாதியினுடைய சிலையை திறந்து வைத்து மதத்துக்கு எதிராக, ஜாதிக்கு எதிராக இன்னைக்கு நரேந்திர மோடி பேசியிருக்கார். இதெல்லாம் வந்து இரட்டை வேடம். நீங்க எப்படி பாக்குறீங்க மோடி ஸ்டேட்மெண்ட்? அதாவது மோடி ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும், ஆனால் இப்போ சார் பேசும்போது சொன்னார், பாஜகவை குறி வச்சு சொன்னார். அது அவருடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து பேசுகிறார். ஆனால் என்னுடைய பார்வையில் இந்தியாவின் அரசியல் கட்சிகள் அனைத்தும் இந்த ஜாதி மத அரசியலை தான் பண்ணுது. அதாவது முஸ்லீம்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க, தலித் இத்தனை % இருக்காங்க, இல்லை மற்ற ஜாதிகள்லாம் இத்தனை % இருக்கு, அங்கேருந்து ரெப்ரசன்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு கோணத்திலிருந்து சரியான ஒரு படம். ஆனால் தலித்துகளுக்கு தலித்துகள் தான் செய்வாங்க, இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்கள் தான் செய்வாங்க, கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் வந்தால் தான் செய்ய முடியும், இந்துக்களுக்கு இந்துக்கள் வந்தால் தான் செய்ய முடியுங்கிற பார்வை எந்த அளவுக்கு குறுகலானதுன்னு நாம் எப்போமாவது பேசியிருக்கிறோமா? இந்திய ஜனநாயகத்தை பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. அதில் யார் மக்கள் ரெப்ரசன்டேட்டிவாக வராங்களோ அவர்கள் அனைவருக்குமான மக்கள் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நாம் சொல்கிறதா இருந்தால் இந்த ஜாதியையும் மதத்தையும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா முடியவே முடியாது. யார் மக்கள் ரெப்ரசன்டேட்டிவோ அவரையும் அனைவருக்குமாக செய்யணும். ஆனால் இதில் இத்தனை ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, இந்த இதுலேருந்து ரெப்ரசன்டேஷன் இல்லை. இதுவே இந்த ஜாதி மத அரசியலை ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னு நாம் சொல்கிறோமே, ஒவ்வொரு தடவையும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னு சொல்கிறது இதுதான். இந்த மாதிரி தூண்டி விடுறது. உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னா ஏன் இல்லை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாரு? இவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு தானே. அவங்க செய்யலைன்னா அவங்களை தட்டி கேட்பதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கு. ஆனால் என்னுடைய இதிலிருந்து, என்னுடைய ஜாதியிலேருந்து ஒருத்தர் வந்தாதான் எனக்கு செய்வாருன்னு நானும் நினைக்கிறேன், ஓட்டு போடுற நானும் நினைக்கிறேன். என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரும் அப்படித்தான் செயல்படுவார்னா அது எந்த அளவுக்கு கேலி கூத்தாலும் நீங்க செய்யறது அப்படிங்கறத மட்டும்தான் நீங்க பாக்குறீங்களா? அந்த பிரிவு மக்களுடைய ஆட்சி அதிகாரம், அவங்களோட அரசியலுக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த பார்வையோட இதை நீங்க பொருத்தி பார்க்கல. நீங்க அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்றீங்கல்ல, அது எந்த அடிப்படையிலிருந்து வருது? இந்த செக்ஷன்ல இருந்து ஒருவர் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றதுன்னா அது அதிகாரத்தை பகிர்வதா, இல்ல அந்த செக்ஷன்ல இருந்து வந்தா தான் அந்த செக்ஷனுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற பார்வையில இருந்து வர்றதா? இல்லை, என்ன இருந்தாலும் என்னுடைய கருத்து, ஒரு தலித் இருக்காங்க, இஸ்லாமியர், கிறிஸ்துவர் போன்ற சிறுபான்மை, ஓபிசி, இப்படி பார்க்குறப்போ அதை நாங்களே செஞ்சிடும், அவர்களுடைய உரிமைகளை நாங்களே காப்பாற்றிடுவோம், அதற்காக அவர்கள் பிரதிநிதித்துவம் அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை, நாங்களும் அதுக்காக தான் பாடுபடுவோம்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களை பொறுத்தவரை எங்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு பட்டியல் கொடுத்தா இதில் முஸ்லீம் இருக்காங்களா, ஓபிசி இருக்காங்களா,
தலித் இருக்காங்களா, இப்படி பார்ப்பது காங்கிரஸ் தலைமையினுடைய ஒரு காலங்காலமாக கடைபிடித்து வருகிற ஒரு அணுகுமுறை. ஏன்னா எல்லா பிரதிநிதித்துவத்தையும் உள்வாங்குகிற ஒரு அமைப்பாக, அப்பதான் அவர்களுடைய நலன்கள் உரிமைகள் காப்பாற்றப்படும். நீங்க குறிப்பிட்டவங்க நாங்க அவங்களுக்காக நாங்க பேசுறேன்னா ஒத்துக்க முடியாது. அதைத்தான் மோடி கேள்வி எழுப்புறாரு. நீங்க நலன்கள் பாதுகாக்கப்படும் சொல்றது எது? சலுகைகளை மட்டும் தொடர்ச்சியாக வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறதா, இல்ல ஜாதி ஒழியணும் அப்படிங்கறத அந்த அடிப்படையில முயற்சி செய்கிறதா? வளர்ச்சி சார்ந்த அரசியலுக்கு இதெல்லாம் தடையா இருக்கு. அதாவது ஒரு 20% இஸ்லாமியர் இருக்காங்கன்னா அவர்கள ஒரு 4-5 பேர் அந்த 20%க்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும்ன்றதான் நாங்க. அப்பதான் அவர்கள் உரிமை பாதுகாக்கப்படும். என்னதான் சொன்னீங்கன்னாலும் அந்த சமூகத்திலிருந்து அந்த பிரதிநிதித்துவம் இல்லை என்றால், ஒரு சிறுபான்மை கிறிஸ்துவ, அப்புறம் நீங்க தலித், ஓபிசி, இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு பிரதிநிதித்துவம் வராமல் அதுக்கு என்ன பிரதிநிதித்துவமோ அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில எவ்வளவு வரணுமோ அவ்வளவும் வந்தால்தான் அவர்கள் உரிமை பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் பாதுகாக்கப்படாது. சலுகை அரசியலும் ஜாதி அரசியலும் வளர்ச்சிக்கு உதவி செய்யாதுன்னு அப்படின்னு மோடி சொல்றாரு. யாரு வந்தாலும் அந்த மக்களுக்கு செய்யணும்னா நம்ம நினைக்கணுமே தவிர அவர்கள் மட்டும் வந்தாதான் செய்வாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. சலுகைகளை தொடர்ந்து பெற்றுக் கொடுப்பதற்கே இங்க பிரச்சனையா இருக்கிற போது ஜாதி ஒழிப்பை முன்னிலைப்படுத்துறாங்க. அதுதான் உயர்ந்த இலக்கு, அதை நோக்கி தான் நகருது. ஆனா அது வரைக்கும் நீங்க சலுகைகளை பெற்று தரணும். அப்ப அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் வந்தாதானே அதை செய்ய முடியும். நீங்க சலுகை அரசியலையும் ஜாதி அரசியலையும் தூக்கி பிடிக்காதீங்க, வளர்ச்சி சார்ந்த அரசியல்னா அவங்களை விட்டுட்டு வளர்ச்சி சார்ந்த அரசியல்னு இவர் சொல்றாரா? இப்போ நடைமுறையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜாதி அரசியல், ஜாதி கட்சிகள், ஜாதிகளை வைத்து அரசியல் கட்சிகளை நடத்துபவர்கள், ஜாதி அமைப்புகள்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் அந்தந்த ஜாதிக்கு என்ன உரிமைகளை பெற்று தந்திருக்காங்க. அவர்கள் அதிகாரத்தை பங்கு போடுவதற்கு தான் பார்க்குறாங்களே தவிர அடிப்படையில் சமூகத்தில் அந்தந்த பிரிவை சேர்ந்தவர்களுக்கு என்ன நல்லதை இவங்க செஞ்சுட்டாங்கன்னா இன்னும் தேவைகள் இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு சுதந்திர இந்தியா காலத்தில் 1947 இருந்த தேவைகள் இன்னும் முழுமையாக இது பண்ணல. அந்த தேவைகள் அப்படியே தான் இருக்கு. அவர்கள் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். என்ன பெரிய மாற்றத்தை நாம பார்த்துட்டோம்? அந்த ஜாதி கட்சிகளோ ஜாதி அமைப்புகளோ செய்யாததை பொதுவான அரசியல் கட்சிகள் செய்கிறாங்க. அப்போ ஜாதி அமைப்புகளும் ஜாதி கட்சிகளும் என்ன செய்யுது? அந்த அமைப்புகளை கன்சாலிடேட் பண்ணி ஓட் பேங்காக கட்டமைக்கிறதுக்கு இந்த அமைப்புகள்லாம் உதவுது. அதை பொதுவில் இருக்கிற அரசியல் கட்சிகள்னு சொல்கிறவங்க அதை ஓட் பேங்காக வச்சு செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஜாதிகள் திரும்ப திரும்ப கட்டமைக்கப்படுகிறது. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜாதிகளினுடைய எண்ணிக்கை என்ன? இப்போ அவர் சொன்னார், தலித்துகளினுடைய ரெப்ரசன்டேஷன், கிறிஸ்துவ முஸ்லீம்களினுடைய ரெப்ரசன்டேஷன், இந்துக்களினுடைய ரெப்ரசன்டேஷன், மற்ற ஓபிசி அந்த இதெல்லாம் சொன்னார், எம்பிசி அதெல்லாம் சொன்னார். அதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட ஜாதிகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஜாதிக்கும் அந்தந்த ஜாதியிலிருந்தும் அந்தந்த மதத்திலிருந்தும் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்தா தான் அந்தந்த உரிமைகள் பாதுகாக்கப்படுமா? அப்படி கேட்டு பாருங்க. அது எவ்வளவு அபத்தமான ஒரு இது. ஒவ்வொரு ஜாதி இன்னைக்கு ஜாதி பிரிவுகள் அவ்வளவு தூரம் பெரிய அளவுல பிரிஞ்சிருக்கு, எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்தெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த உரிமைக்காக நாங்க பேசுறோம்னு சொன்னா, ஒரு ஜாதியின் உரிமைங்கிறது என்ன? மதம் எப்படி பொது வெளியில வருது? மதம் செக்ஸ் மாதிரி 4 சுவத்துக்குள்ள என்னுடைய தனி உரிமையா தான் அது இருக்கணுமே தவிர நீங்க பொதுல கொண்டு மதத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாதியும் வந்ததுன்னா எந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு பொதுவான பைண்டிங் என்ன இருக்கு? ஒருவருடைய பின்தங்கிய நிலைமை, அவருடைய இயல்பு நிலை, பின்தங்கிய நிலையை அறிந்து கொள்வதற்கு ஜாதி தான் ஒரு அடையாளம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு தலித்துகள் குஜராத்திலே தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த காவல்துறையினரால் அவர்கள் தாக்கப்பட்டதை ஊடகங்கள்ல எல்லாம் பார்த்தாங்க. உடனே இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அங்கே போய் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்திருக்கார். அப்புறம் கேஜ்ரிவால் போறார், எல்லாரும் பார்க்குறாங்க. இதன் மூலமாக தலித்துகள் உரிமை பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா நீ அவ்வளவு சுலபமாக இந்த சுதந்திரம் பெற்று 68-69 ஆண்டுகளுக்கு பிறகு கூட தலித்துகள் இவ்வளவு கொடுமையாக நடத்தப்படுகிறார்கள் என்றால், வன்கொடுமை கீழாக மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்கன்னா அதை பாதுகாக்கிற ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதிக்கு எதிராக தயாசிங் கருத்து கூறியதற்காக உத்தரப்பிரதேசமே கொந்தளித்து கொண்டிருக்கிறது. அந்த விழிப்புணர்வு ஏற்படுதுன்னா அது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி. தலித்துகளுடைய அவர்கள் உரிமைகளை பெறுவதற்கு இன்றைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களுக்காக பேசுகுது, போராடுது, குரல் கொடுக்குது. இதுதான் ஒரு அப்லிப்மெண்ட் ஆஃப் பேக்வேர்ட் அண்ட் தலித்ன்றது இப்படித்தான் வரணும். ஓபிசி வரணும். இன்றைக்கு நிறைய ஓபிசியை சார்ந்தவர்கள், அகிலேஷ் யாதவ் வருகிறார். ஒரு காலத்தில் அதெல்லாம் முடியாது. உத்தரப்பிரதேசர்களுடைய பிராமணர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த மாநிலம், அதே போல பீகார், இங்கெல்லாம் பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள்லாம் வராங்கன்னா இந்த ஜனநாயகம் மேலும் செழுமையாக இருக்கிறது, அவர்கள் உரிமை பாதுகாக்கப்படுகிறது. ஆனா அந்த பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நிதிஷ்குமாரும் அகிலேஷ் யாதவும் லாலு பிரசாத்தும் அந்த பதவிக்கு வந்தாதான்
அந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையில் உயர்ந்ததாக கருதப்படும். அந்த வகையில் இன்றைக்கு இந்தியாவில் பல பகுதிகளில் தலித்துகள் லீடர்ஷிப், மாயாவதி 6 முறை முதலமைச்சராக இருந்தா சொல்றாங்க. இதே போல ஓபிசி தமிழ்நாடு பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது, வரவேற்கக்கூடியது. இந்த இதை முக்கியமா ஒண்ணு சொல்லணும். இந்த மாதிரி ஜாதி இதுன்னு சொல்லும்போது அவர்களுக்கெல்லாம் அது ஒரு கோணம். அந்த கோணத்திலிருந்து நாம் அரசியல் செய்ததுல என்ன விளைவாயிருக்குன்னா, இந்த இடைநிலை ஜாதிகள்ங்கிறது எந்த அளவுக்கு அரசியல் அதிகாரத்தை கிட்டது. தலித்துகளை பற்றி பேசினார். தலித்துகள் இன்றளவும் அரசியல் ரீதியில் இடைநிலை ஜாதிகளால் பெரிய அளவில் சப்ரஸ் பண்ணப்படுறாங்கன்னு நாம பாக்குறோம். ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனைக்கு அரசியல் தலைவர்கள் குரல் கொடுப்பதற்கு கூட என்ன ஜாதின்னு பார்த்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க சொல்கிற கோணத்திலிருந்து எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன் அந்தந்த இதுல இருந்து வந்தா நல்லது நடக்கும்னு சொன்னா அது அரசியல் ரீதியாக முன்னெடுக்கப்படும் போது என்ன விளைவை கொடுத்திருக்குதுன்னு நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் வரை நீடிக்குமா அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் சந்தேகம் எழுப்பியிருக்கிறாரு. காரைக்குடியில் நடந்த கட்சியோட கூட்டத்தில் பேசும்போது அவர் இதை சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து காங்கிரஸை திமுக அவமதித்து வருகிறது அப்படிங்கிறதையும் அவர் வச்சிருக்கிறாரு. எந்த அடிப்படையில் அவர் இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாருன்னு பார்க்கலாம். இல்லை, அவர் சொல்றாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சியில், தமிழக காங்கிரஸ்ல இல்லைன்னு இந்த அகில இந்திய காங்கிரஸ்லையும் சரி, நிறைய ஃபேக்ஷன்ஸ், நிறைய குரூப்பு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவர், அவர்களுக்கு பின்னால் ஒரு 10 பேருங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் இயங்கிட்டு இருக்கு. தமிழக காங்கிரஸ் அப்படி தான், ஏகப்பட்ட குரூப். அதில் ஒரு குரூப்போட இவர் இருந்து பேசுகிறார். ஆனால் இதே கூற்றை தமிழக காங்கிரஸ் ஒத்துக்குமா, ஏற்றுக்கொள்வார்களா, ஆமோதிப்பார்களா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான உறவுங்கிறது பிரிக்க முடியாத உறவாக மாறி போய் இருக்கிறத நாம் பார்க்குறோம். பரஸ்பரம் மாநிலத்திலும் மத்தியிலும் இரு கட்சிகளும் செய்து கொண்ட உதவிகள், அந்த உதவிகளை தாண்டி அந்த உதவிகளை எப்போவுமே நினைவில் வச்சிருக்கணும். அந்த உதவிகள் எப்போவுமே அவங்க தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கும். அதனால் ஒருவரை ஒருவர் பிரிய முடியாத ஒரு பந்தம் தான் காங்கிரஸ் திமுக பந்தம். அதை இவர் எப்படி நீடிக்குமான்னு கேட்குறதெல்லாம் சும்மா ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா. இல்லை, பொதுவாக இந்த கூட்டணி, இந்த உறவுகள், இதை பற்றியெல்லாம் காங்கிரஸ் தலைமை தான் முடிவு செய்யும். கார்த்தி சிதம்பரம் தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டத்தில் தனது கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். திமுக தொடர்ந்து காங்கிரஸை அவமதித்து வருவதாக கூறுகிறார். அது மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு அவமதிப்புலாம் இருப்பதாக நான் தெரியவில்லை. 2 கட்சியும் கூட்டணி வைத்தோம். அதுக்கு பின்னணியை பார்க்கணும். 2011 61 இடங்களை பெற்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு. 5 இடங்களிலே வெற்றி பெற்றோம். மீதியை நாங்கள் தோல்வியை தழுவினோம். அப்புறம் 2014 39 இடங்களில் தனியாக நின்று கிட்டத்தட்ட 5% குறைவான வாக்குகளை பெற்று அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தோம். இந்த மிகப்பெரிய தோல்விக்கு பிறகுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக EVK இளங்கோவன் அவர்களை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை நியமித்தது. அந்த நியமித்த இந்த 18 மாதங்களில் 2016 மே மாத சட்டமன்ற தேர்தலில் 41 இடங்களை நாங்கள் பெற்று அதில் 8 இடங்களில் வெற்றி பெற்றோம். இதில் அதுக்கு பிறகு சில விமர்சனங்கள் வந்தது. எப்படின்னா, 41 இடங்களை பெற்று 8 இடங்கள், அதாவது 20% வெற்றி நீங்கள் பெற்றிருக்கீங்க, உங்களால் அதிமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்று விட்டது. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் மட்டும் இல்லை, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு 64 இடங்கள் கொடுத்ததில் நிறைய இடங்களில் அதிமுக வெற்றி பெற்று விட்டது என்று சொல்லி, நாங்கள் போட்டியிட்ட 174 இடங்களில் பாதிக்கு மேல் 89 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வின்னிங் ரேட், சக்சஸ் ரேட் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடந்த நேரடி போட்டிகளில் அந்த 174 இடங்களில் 89 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு கொடுத்த இடங்களில் அதிகமாக வெற்றி பெறாதனால திமுக வெற்றி வாயு ஆட்சி கைப்பற்றுகிற வாய்ப்பு இழந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டு. எங்களை பொறுத்தவரை எப்படி பார்க்குறேன்னா, திமுக அதிமுகவுக்கு இருக்கிற ஸ்தாபன மற்றும் பல வகைகளில் இருக்கிற அந்த பலம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லாமல் போனது ஒன்று. 2வது, இந்த தேர்தலில் பணத்தினுடைய ஆதிக்கம் பெருமளவில் இருந்ததில் அந்த அதிமுகவினுடைய பணபலத்துக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியால் ஈடுகொடுக்க முடியாத ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த தோல்வி வந்ததை தவிர, மற்றபடி கிட்டத்தட்ட நாங்கள் வெற்றியை நோக்கி தான் வந்தோம். இப்போ ஒரு 7, 8, 10 இடங்களில் 500, 1000, 1500 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இதில் பார்க்குறப்போ இந்த தோல்வியை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. 4,40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 1.1% வித்தியாசத்தில் தான் நீங்கள் அதிமுக ஆட்சி கைப்பற்றி இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் வலிமையான கூட்டணியை உருவாக்கி இருந்தால் இன்றைக்கு திமுக தலைமையிலே ஒரு ஆட்சி அமைந்திருக்கும். அந்த வாய்ப்பு
ஏதோ ஒரு வகையில நாங்கள் இழந்து விட்டதாகத்தான் கருதுகிறோம். இந்த சட்டமன்ற நிலையில சட்டமன்ற தேர்தலில் இந்த 2 கட்சிகளுடைய கருத்து வந்து வேற மாதிரி தான் இருந்தது. அதை திரு கோபண்ணாவே அதை சுட்டி காட்டினார். காங்கிரஸ் கட்சி நாங்க கேட்ட தொகுதிகளை கொடுக்கல, எண்ணிக்கையில கொடுக்கல, எங்களால தான் திமுக வெற்றி பெற்றதுங்கிற ஒரு கருத்தையும் திமுகவுடைய விமர்சனத்தையும் அவர் வந்து முன் வச்சிருக்காரு. இந்த சந்தேகத்தை அவர் எங்க எழுப்பியிருப்பாரு அப்படின்னு யோசிக்க தோணுதுன்னா, வாசனுடைய நெருக்கம் திமுகவை நோக்கி. ஒரு திருமண வீட்டில் சந்திச்ச பிறகு நாங்க அரசியலும் பேசணும்னு அவர் சொல்றாரு. சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் செயல்படுறான்னு புகழும் அவர் தெரிவிக்கிறார். இதை நோக்கி இப்ப மக்கள் நல கூட்டணியிலிருந்தும் வெளியில வந்தாச்சு அப்படிங்கிற போது திமுகவை நோக்கி வாசன் நகர்றாரு அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு செக்கா காங்கிரஸ் இதை வைக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல, இது ஒரு செக்கா காங்கிரஸ் வைக்குதோன்னு நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் வைக்கல. சார் பேசும்போதே என்ன சொன்னாரு, அந்த மாதிரி எல்லாம் எந்த இதுவும் இல்லைன்னு சொல்றாரு. காங்கிரசினுடைய அபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா காங்கிரஸுக்குள்ள இருக்கிற கோஷ்டிகளில் ஒரு கோஷ்டியை சேர்ந்தவர் சொல்றார். அப்போ அது காங்கிரஸோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லை, இங்கேயே மறுக்கப்பட்டு விட்டது. ரெண்டாவது, வாசன் நெருங்கி வருகிறார்னா வாசன் திமுகவில் வந்து ஐக்கியமானால் கூட காங்கிரஸ் வந்து விலகி போகாது. கார்த்திக் சிதம்பரத்துக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், சிதம்பரத்துக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். அதை தடுத்து நிறுத்துவதற்காக இவர்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர காங்கிரஸ்குள்ளேயே இதற்கு ஆதரவு இருக்காது. காங்கிரஸால் திமுகவை விட முடியாது, திமுகவால் காங்கிரஸை விட முடியாது. இது வந்து ஃபேக்ட். நாம வந்து இதை தாண்டி அரசியல் ரீதியாக இவங்க ஸ்டேட்மெண்ட் விடுறதுனாலேயே அதுல அர்த்தம் இருக்குங்க. இது அர்த்தம் இல்லாத ஸ்டேட்மெண்ட் தான் நான் பார்க்குறேன். இல்ல, இதுல இன்னொரு கருத்து, காங்கிரஸ் கட்சியினால் தான் திமுக சட்டமன்ற தேர்தலில் பல இடங்களில் வெற்றி பெற்றதுன்னு ஒரு கருத்தை சொல்றார். இதை சிதம்பரமும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே. அடிப்படையில் பார்க்க கூட்டணி இதில் 41 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு, போட்டியிடுவதற்கு, வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு, இந்த 8 இடங்கள் பெறுவதற்கெல்லாம் திமுக எங்களுக்காக உழைத்திருக்கிறது, ஆதரவு கொடுத்திருக்கு. எங்களுடைய வாக்குகள் 193 இடங்கள்ல, நாங்கள் போட்டியிடாத 193 இடங்கள்ல திமுகவின் வெற்றிக்கு நாங்கள் எங்களுடைய கணிசமான பங்கு இருக்கு. ஒரு 5000, 10,000, 15,000 வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் இந்த 193 அந்த வாய்ப்பு அதுக்கு எங்களுக்கு அதுல உரிமை கொண்டாட எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதே போல நாங்கள் வெற்றி பெற்ற 8 இடங்கள்ல திமுகவினுடைய பங்கு கணிசமாக இருக்கு. அது மறுப்பதற்கு இல்ல. அந்த வாய்ப்பு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா, காங்கிரஸ் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அதை இந்த முறை வாசனுக்கு கொடுத்து பார்க்கலாம்னு திமுக யோசிப்பதற்கான இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாசன் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்திற்கு கிட்ட கூட வர முடியாது. அவருக்கு வந்து இந்த தேர்தலில் அவருக்கு என்ன இருக்குன்றது அவர் முடிஞ்ச கிட்டத்தட்ட அவர் கணக்கை இன்னைக்கு தேர்தலில் எண்ணிட்டார் எவ்வளோன்னு. கிட்டத்தட்ட 0.5% அவர் வந்திருக்காரு. தமிழ்நாட்டு அரசியலில் பிலோ 1% கீழே வந்துட்டார். நாங்கள் வந்து எங்களுடைய இது வந்து நாங்கள் வந்து பல மடங்கு நாங்கள் பலம் பொருதி இயக்கமாக இருக்கோம். எங்களது அகில இந்திய அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாளைக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோடு ஒரு மதசார்பற்ற கட்சி என்கிற அடிப்படையில் ஒரு கூட்டணி அமையும். அந்த கூட்டணியில காங்கிரஸ் பங்கு அதிகமாக இருக்கும். திமுகவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலைமை ஏற்கிற ஒரு சூழல் உருவாகும். அதன் மூலமாகத்தான் மதசார்பற்ற சக்திகள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற அணி என்கிற அடிப்படையில் தான் கூட்டணி அமைன்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய கட்சிகள் இந்த கூட்டணியில வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி சூழல்ல அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் இந்த கூட்டணி நீடிக்குமே ஆனால் இதே இந்த 20% இடங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம், 41 இடங்கள். இந்த 41 இடங்கள்ல வந்து இதே அடிப்படையில் ஒரு கூட்டணி அமைந்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய சாதாரண இயக்கத்தின் அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள் ஒரு கவுன்சிலராக, பஞ்சாயத்து யூனியன் தலைவராக, நகராட்சி தலைவராக வருவதற்கு, ஒரு வார்டு அல்ல கார்பரேஷன் கவுன்சிலராக வரதுல நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி பேசுவது சொல்லிடுறேன், இது மாதிரி பேசுவது வந்து இது மாதிரி நம்ம கட்சியினுடைய அடிமட்டம் நம்ம பேசல. ஒருவேளை இப்படி எல்லாம் நடக்குமோன்னு நம்ம அது மாதிரி கருத்து வரக்கூடாது. வாசனுடைய கணக்கீடு வாசன் பத்தின திரு கோபண்ணாவுடைய கணக்கீடு எந்த அளவுக்கு சரின்னு நம்ம யோசிக்கலாம். மக்கள் நல கூட்டணியோடு மக்கள் நல கூட்டணியோட பலம் வாசனுக்கு சேருகிறது அப்படிங்கிறதுக்கும், மக்கள் நல கூட்டணியை எடுத்துட்டு திமுகவுடைய பலம் வாசனுக்கு சேருகிறதுங்கிறதையும் இன்னும் நம்ம பரிச்சித்து பார்க்கல. மக்கள் நல கூட்டணியோட பலம் சேர்ந்திருக்கு, அதனால அவர் மிக குறைந்த வாக்குகளை பெற்றிருக்கிறாருன்னு யோசிக்கும் போது திமுகவுடைய பலம் சேர்ந்தா அவர் எவ்வளவு வாக்குகளை பெறுவார், எத்தனை இடங்களை பெறுவாருங்கிறது இனிமே தெரியும். அந்த கிரவுண்ட்ல திமுக யோசிப்பதற்கான வாய்ப்பே இல்லையா காங்கிரஸ்? இல்ல கண்டிப்பா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு அடிஷனுமே வந்து அரசியல்ல ஸ்ட்ரென்த் தான். ஆக எவ்வளவுக்கு எவ்வளவு கூட்டணிக்குள்ள கட்சிகள் வருதோ அந்த அளவுக்கு எண்ணிக்கை கூட அது ஒரு பலமாக
தான் கருதப்படும். ஆனால் அடிப்படையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலுக்கு இந்த மாதிரி கூட்டணி வச்சு போட்டி போட்டு கவுன்சிலராக வர்றதுக்கு கூட ஒரு பெரிய கூட்டணி வச்சு, மிகப்பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு தான் நீங்கள் கவுன்சிலராக வரணும்னா உங்கள் கட்சி மக்களிடம் எந்த அளவுக்கு செயல்படுகிறது, மக்களுடைய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு கட்சிக்காரர்கள் எடுத்து செயல்படுறாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. உங்கள் கட்சியினுடைய ரெக்கார்டு வந்து அதுதான். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு பார்த்தோம்னா அதை தான் பார்க்கணும். ஒரு கூட்டணி வச்சு தான் நீங்க உள்ளாட்சி தேர்தலே ஜெயிக்கிற ஓட்டு என்கிட்ட இல்ல ஜெயிக்கிற ஓட்டு ஏன் இல்ல? ஒரு கவுன்சிலரா வர்றதுக்கு கூட உங்களுக்கு கூட்டணி தேவைப்படுகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் அவமானம். அப்ப நீங்க வாசனுக்கும் ஒத்துக்கணும்ல? இல்ல நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், எங்கள் பலம் வந்து என்னன்னா 6.7% வந்திருக்கு 41 தொகுதிகள்ல. அதெல்லாம் ஒரு முழுமையான இது கிடையாது. ஏன்னா 193 இடத்துல நாங்க போட்டி போடல. அந்த அடிப்படையில் பார்க்கப்போ 41 தொகுதிகள் பெறுவதற்கு பலமுள்ள இயக்கமாக காங்கிரஸ் இருக்கு. ஆனா தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் அவர்களை பொறுத்தவரை அதிமுக கதவை தட்டினாரு, அப்புறம் பாஜகவோட பேசினாங்க, எதுவும் சரி வராத கடைசியா மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்து இப்ப அதுல இருந்து விலகி நிக்கிறாங்க. இல்ல நீங்க போறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வாசன் பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியோட வாக்கு வங்கி என்னன்னு பேசப்பட்டது, எவ்வளவு இருக்குன்னு பேசப்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நீங்க ஜெயிச்ச தொகுதிகளை சொல்றீங்க, பெற்ற வாக்குகளை சொல்றீங்க. அந்த பரிட்சார்த்த முயற்சியை வாசன் இன்னும் பண்ணவே இல்லையே. மக்கள் நல கூட்டணியோட சேர்ந்ததன் அடிப்படையில் அவரை எடை போட முடியுமாங்கிறது முக்கியமான கேள்வி. நான் என்ன சொல்றேன், முதல்ல இன்னைக்கு என்ன தமிழ் மாநில காங்கிரஸ் நிலை என்ன, எரோஷன். அங்கிருந்து எல்லாரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறுகிறாங்க. அவர்களெல்லாம் நம்பிக்கை இழந்து இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக EVKS அவர்கள் தொடர்ந்து இருந்தா இன்னைக்கு பலர் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி காங்கிரஸ்ல வந்திருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில இந்த ஒரு மாத காலமாக ஏற்பட்ட தொய்வு காரணமாக தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து வர வேண்டியவர்கள் அப்படியே ஒரு நின்று விடுகிற ஒரு சூழல் ஏற்பட்டு. சட்டமன்ற தேர்தலில் நீங்க சொல்லவே இல்லையே. சட்டமன்ற தேர்தல் என்ன சொல்லப்பட்டது, எங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா முக்கியத்துவத்தையும் கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க வாசனை சேர்த்துக்கிறதுல எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு. இல்ல நாங்க வெளிப்படையா அதை பத்தி பேசல. நாங்க எங்க கிட்ட அந்த கருத்து கேட்டப்போ நாங்க இந்த கூட்டணியில இருக்கிறோம், அவர்களையும் சேர்ப்பதன் மூலமாக அது சரியா வராது. ஏன்னா 2 பேருமே எங்கள் இயக்கத்திலிருந்து வெளியேறியவர்களையும் எங்களையும் வச்சு ஒரு கூட்டணியில செயல்பட முடியாதுன்னு நாங்க சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிட்டோம். ஆக அவர்கள் கடைசியாக மக்கள் நல கூட்டணிக்கு போனாங்க. கடைசியா தேர்தல் தீர்ப்பு வந்தாச்சு. இனி அவருடைய அரசியல் பாதை, எங்கள் பாதை தெளிவானது. பாஜக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு. முதல்ல அவர் அதுல தெளிவா இருக்கணும். அவருடைய அரசியல் பாதை என்ன? சமீப கால அறிக்கைகள் வாசனோடது எல்லாமே அதிமுகவுக்கு எதிர்நிலை. அதிமுக எதிர்ப்பு எப்போ சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற மாதிரி கூட்டணி எல்லாம் முயற்சி செய்து கதவுகள் தட்டி கதவுகள் திறக்கல. அதுக்கப்புறம் இவங்க கட்சியிலிருந்து மகேஸ்வரி இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுகவில் சேர்க்க முற்பட்ட பிறகு அதிமுக எதிர்ப்பு நிலையை இன்றைக்கு எல்லா கட்சிகளுக்கும் அதுதான். திமுக ஸ்டேட்மெண்ட், திமுக தலைவர் ஸ்டேட்மெண்ட் விடலையா, காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்துதான் இதா போச்சு, காங்கிரஸ் எங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டதுன்னு ஸ்டேட்மெண்ட் விடலையா. அதுக்கப்புறம் அதே இவங்க கிட்ட தான் ராஜ்யசபா MP சீட்டுக்கு கனிமொழிக்கு போய் காங்கிரஸ்ட தான் நின்னாங்க. காங்கிரஸ் உடனே ஹெல்ப் பண்ணுச்சு. இவர்கள் விடுகிற இந்த மாதிரியான உரிமை கோரல்கள், எங்களுக்கு உள்ள உரிமையை கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரொம்ப மேம்போக்கானது. மீண்டும் அதைத்தான் சொல்றேன், திமுகவும் காங்கிரசும் விலகவே முடியாத ஒரு கூட்டணி. வாசன் நெருங்கி வருவதை திமுக எப்படி பார்க்கறதுங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். காங்கிரஸ் என்ன சொல்றதுங்கிறத திமுக சட்டையே பண்ணாது. வாசன் நெருங்கி வருகிறார்னா அவருக்கு ரெட் கார்பெட் விரிச்சு வரவேற்கிற ஒரு நிலையத்தான் நாம பார்க்கிறோம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, வைகோவினுடைய ராஜதந்திரம் உள்ளாட்சி தேர்தலையும் வந்தது அப்படின்னா இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுல இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வைகோ ராஜதந்திரம் என்ன, மறுபடியும் நின்று தோக்குறதா ராஜதந்திரம். மதச்சார்பற்ற அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். மதச்சார்பற்ற அணின்னு ஒண்ணு யோசிக்கிற போது காங்கிரஸை விட்டுட்டு யோசிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். திருமாவளவன் கூட நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வருகிற போது சட்டமன்ற தேர்தல் வேற களத்தையும், உள்ளாட்சி மன்ற தேர்தல வேற களத்தையும், நாடாளுமன்ற தேர்தலில் வேற களத்தையும் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அகில இந்திய அளவுலையும் அதுதான் மதச்சார்பற்றன்னு வருகிற போது இதுவரைக்கும் காங்கிரஸை மையப்படுத்தி, பிஜேபியை மையப்படுத்தி மதச்சார்பற்ற, மதச்சார்புள்ளங்கிற வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ அந்த நிலை சற்றே மாறி காங்கிரஸ் இல்லாத ஒரு மதச்சார்பற்ற அணி, இல்ல காங்கிரஸ் தனியாக ஒரு மதச்சார்பற்ற அணி அப்படின்னு அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு அந்த நிலை கைகூடும் தமிழகத்துல நம்ம பார்க்கலாம்.
இல்லை, இவங்களுக்கு காங்கிரஸ் இல்லாத ஒரு மதச்சார்பற்ற அணி அப்படின்னு சொன்னோன்னா தேசிய தமிழ் கட்சியில் மாநில காங்கிரஸை உள்ள சேர்த்துக்கிட்டு கேட்க இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மக்களுடைய பார்வையிலேருந்து அது மிகப்பெரிய பிரிஞ்ச ரெண்டு தனித்தனி கட்சிகள்லாம் கிடையாது. அடிப்படையே வாசன் சொன்னதே அதுதான். என்னுடைய இதெல்லாம் காங்கிரஸினுடைய கொள்கை தான், பேர் தான் வேற, நாங்கள் பிரிஞ்சு வந்திருக்கிறோம். எங்களுடைய சில இது வந்து எனக்கு ஒற்று ஏற்படையதா இல்லை, அதனால பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் காங்கிரஸினுடைய கொள்கை தான் என்னோடது. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாம் ஒன்று தான். மக்களுடைய பார்வை இது பெரிய பிரிவெல்லாம் கிடையாது. ஆக மதச்சார்பற்றன்னு சொன்னாலே அந்த இடத்துல தேசிய அளவில் காங்கிரஸ் கூட்டணி சேர்த்துக்கிட்டாதான் மாநில கட்சிகளுக்கு ஒரு இது. ரெண்டாவது, திருமாவளவன் பற்றி சொன்னீங்க. திருமாவளவன் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் போதே அவர் எந்த நேரமும் அதிலிருந்து வெளியேறி திமுகவிற்கு போவாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது புதுசாக இப்போ ஒவ்வொன்றா அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போறாருங்கிறதுல அவர் தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்து ஒவ்வொன்றா செய்கிறாரு. ஆனால் அடிப்படையில் அவர் திமுகவுடன் தான் கூட்டணி சேர்வாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். வாசனுக்கு திமுக ரெட் கார்பெட் விரிச்சா அதை காங்கிரஸ் எப்படி பார்க்கணும் எடுத்துக்கலாம்? இல்லை, நாங்கள் அதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. ஏன்னா அவருடைய பலம் என்பது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த கட்சியிலேருந்து எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன், தலைவர் EVKS தொடர்ந்து இருந்தால் இந்நேரம் பல தலைவர்கள் வந்து எங்கள் இயக்கத்தில் சேருவதாக இருந்தாங்க. அது கொஞ்சம் தடைப்பட்டிருக்கு. புதிய தலைமை வந்த பிறகு புதிய சூழல் கட்சிக்கு பலம் இல்லை. ஒரு தலைவர் இப்போ தற்சமயம் ஒரு தலைமை இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஒரு புதிய தலைமை காங்கிரஸுக்கு வறுமையானால் மறுபடியும் தமாகவுக்கு எதிர்காலம் இல்லை என்பது அந்த கட்சியில் இருக்கிற பலர் அறிந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அதை வழிநடத்துவது வந்து ஒரு இயக்கத்தை வந்து ஒரு மாநில அரசியல், ஒரு மாநில கட்சி வழிநடத்துவது சுலபம் இல்லை. ஏன்னா தலைவர் மூப்பனார் அவர்களாலேயே முடியாம கடைசி காலத்துல வந்து இணைப்புக்கு அதுக்கு வழிகொள்ளிட்டு தான் அவர் தன்னுடைய கடைசி காலத்து அரசியல் செய்ய வேண்டியிருந்தது. ஆக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை ரெலவன்ஸ் ஆஃப் தமாக, எந்த நோக்கத்திற்காக தமாக துவக்கப்பட்டது, அது எதை சாதிக்க போகிறது, இப்படி பல கேள்விகள் அதற்கு முன்னாலே இருக்கிறது. அதுக்கு என்ன காங்கிரஸிலிருந்து மாறுபட்ட கட்சியாக அது இருக்குன்னா அது என்ன மாறுபட்ட கொள்கை, எதற்காக இருக்கு, யாரோட சேருவது, எப்படி சேருவது, அதெல்லாம் இருந்தாதான் அதுக்கு ஒரு தனித்தன்மை. வைகோவை விடவா 30 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே அவர் தொடாத பிரச்சனையே இல்லை, அவர் சந்திக்காத போராட்டங்களே இல்லை. அவ்வளவும் செய்து கடைசியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட இந்த சட்டசபைக்கு அனுப்ப முடியாத நிலையில் இருக்கும்போது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் போன்றவர்களுக்கெல்லாம் தமிழக அரசியல்ல என்ன ஸ்பேஸ் கிடைக்குன்னு எனக்கு தெரியல. எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய அளவில் இன்னைக்கு வெற்றி பெறலைனாலும் 8 இடங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். 3வது பெரிய கட்சி சட்டமன்றத்தில், 3வது பெரிய கட்சி காங்கிரஸ். 4வது கட்சி இல்லை, 5வது கட்சி இல்லை, கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டமன்றத்தை பார்க்கிறோம். தேமுதிக ஒரு எதிர்கட்சி, தமிழ்நாட்டு அரசியலே முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த தேமுதிக விஜயகாந்த் இன்னைக்கு சட்டசபையில் இடம் கிடையாது. இப்படி சூழல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் 8 பேர் இருக்காங்கன்னா அது ஒரு மகத்தான வெற்றி. அந்த வெற்றி வந்து வெற்றியில நாங்க இருக்கிறோம். தோல்வி அடைந்தாலும் ஒரு வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த பின்னணியை தான் பார்க்கணுமே தவிர தமாக வந்து அதனுடைய ரெலவன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட பீட்டர் அல்போன்ஸ், விஸ்வநாதன் போன்றவர்கள் இன்னும் எண்ணற்ற அந்த கட்சியினுடைய SR பாலசுப்ரமணியம் போயிட்டாரு. எஞ்சி இருப்பது PS ஞானதேசிகன். அப்படி இருக்கிற சூழல்ல நீங்க தமாக வந்து என்ன முடிவெடுக்கிறது பத்தி நாங்க கவலைப்படுறோம். அந்த அரசியல் நகர்வை நம்ம அடுத்தடுத்த தளங்கள்ல நம்ம விவாதிக்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸுக்கு இன்னும் தலைவரே செலக்ட் பண்ண முடியல. தலைவரை யார தலைவர் ஜனநாயகம் அதிகமா இருக்கிறதுனால செலக்ட் பண்ண முடியல. ஜனநாயகம் அதிகம்ங்கிறது அங்க கோஷ்டி பூசல். இது வந்து திமுக யாரு இணக்கமாக இருப்பாருன்னு பார்த்து திமுக கிட்ட கேட்டு கூட இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை செலக்ட் பண்ணலாம். அதை பத்தி நாம விவாதிப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.